ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தூணி பார்த்துட்டு இருக்கேன் டிக்கி ஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோ இருக்கு பார்த்துருக்கீங்களா, இதோடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் பிஜிஎம்ஐ தான் வந்து விளாட போகிறேன். ஃப்ரீ ஃபயர்லாம் நான் வந்து விளையாடினதே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடினதே கிடையாதுன்னா அந்த அக்கௌண்ட்லாம் டெலிட் பண்ணிட்டேன். இதுலையாவது அட்லீஸ்ட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் இதில் போயிட்டு விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விளாட ஆரம்பிக்க போகிறேன். ஸோ எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருந்துச்சு, அண்ட் தென் முடியும் போது எப்படி இருந்துச்சு, லேக் எதுவாது இருந்துச்சா இல்லையா அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி வர ப்ராசஸர் மீடியாடெக்கோடைய 7300 ப்ரோ அப்படின்ற ப்ராசஸர் தான். இதில் இப்போதைக்கு நெட்வொர்க் இஷ்யூ எதுவுமே நான் வந்து ஃபேஸ் பண்ணல. அண்ட் தென் பேட்டரி லைஃபும் நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் கேமிங்க்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் ஒரு 2 கேம் இன்ஸ்டால் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து போவோம். போனோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து கேமிங் மோட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. கேமிங் மோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ் மோடாக இன்னும் இருக்கும். ஸோ இன்னும் பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்னும் பேட்டரி லைஃப் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ட்ரெயின் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்ஸு இது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் இங்கே எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ இதில் நான் பர்ஃபார்மன்ஸ் மோட ஆஃபே பண்ணி வச்சுக்கிறேன். இப்போதைக்கு சார்ஜ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:40 ஆகுது. 88% வந்து பேட்டரி வந்து இருக்குது. ஸோ இப்போ அப்படியே நான் பெரிய கேமர்லாம் இல்லை. ஸோ ஆனாலும் சும்மா ஒரு சின்ன கேம் விளாடி பார்ப்போம். இல்லைங்க, நோட்டிஃபிகேஷன்லாம் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடலாம். நோட்டிஃபிகேஷன் வர்றத மினிமல் நோட்டிஃபிகேஷன் பதிலாக நோட்டிஃபிகேஷனே ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். அதே மாதிரி ஸ்க்ரீன் கால்ஸும் எதுவும் வர வேணாம். ஓகே, நோட்டிஃபிகேஷன் வராத மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் செட்டிங்ஸ்குள்ளே போயாச்சு. இதில் கிராஃபிக்ஸில் போனோன்னா நம்மளால் எக்ஸ்ட்ரீம் எஸ்டிஆர் விளாட முடியாது நம்மளால். ஸோ எஸ்டிஆரில் அல்ட்ரா வந்து நம்மளால் ப்ளே பண்ண முடியும். ஸோ இல்லைங்க, பிரைட்னஸையும் ஏற்றிக்கிறேன் லைட்டாக. ஓகே, this option is not available on your device, it is coming soon அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. சரி, ஓகே, நான் கிளாசிக்கில் தான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எல்லாமே அல்ட்ராவில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஹெச்டிஆர் ஹோமும் ஹெச்டிஆருக்கு மாற்றிடுவோம். ஓகே, எஃபிஷியன்சி எல்லாமே பக்காவாக வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம சும்மா ஒரு கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, டீம் டெத் மேட்ச்னு, அதையே வந்து தான் ப்ளே பண்ண போகிறேன். இப்போது ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். ஃபுல் வால்யூமில் தான் வச்சுருக்கேன். ஒரு ஃபுல்லாக வால்யூம் வச்சா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. Take frequent breaks and play responsibly. Team match, let's go. நான் பெரிய கேம்லாம் விளையாட மாட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிஜிஎம்ஐ விளையாடி போடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து விளையாடுறேன். இருந்தும் அடிக்கிறாங்கய்யா. போட்டாங்கய்யா.
டிஃபீட். ஓகே, கரெக்டாக 8 நிமிஷம் ஆயிருக்கு. 8 நிமிஷத்துக்கு 2% பேட்டரி ட்ரைன் ஆகிருக்கு. நான் இப்போ கேஸ் போட்டிருக்கேன். இஃப் இன்கேஸ் கேஸை கழட்டிட்ட பிறகு தான் நம்மளுக்கு வார்ம்னஸ் இருக்கா. கேஸ் இருக்கும்போது ஒன்றுமே வந்து தெரியல. எங்கேயாவது வார்ம் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, வார்ம்னஸ் எங்கேயும் ஃபீல் பண்ணலை. நான் இத்தனைக்கும் ஏசி ரூம் கூட கிடையாதுங்க, ஃபேன் கூட போடாத ஒரு ரூமில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எங்கேயும் வந்து எந்த ஃபீலும் இல்லை. கேஸ் போட்டாலும் எந்த விதமான இஷ்யூவும் வந்து தெரியல. ஸோ ஒன்ஸ் ஒரு கேம் ப்ளே பண்ணி முடித்தோம் அப்படின்னோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு சொல்லணுன்னா 2% பேட்டரி ட்ரெயின் ஆகுது. இது நார்மலா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஹை கிராஃபிக்ஸ்லாம் வச்சு விளாடும் போது கரெக்டாக பேக்ரவுண்டில் 5 நிமிஷம் ஓடி இருக்குது. ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 22 நிமிஷம் வந்துருக்கு. இப்போ பேட்டரியோட இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம்ஐ தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் ஆகியிருக்கு. ஸோ கேம் பிளேயில் எந்த விதமான லேக்குமே வந்து கிடையாது, நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் நீங்கள் டெய்லி கண்டினியூஸாக கேம் விளாடுவீங்க அப்படின்னீங்கன்னா மேபி உங்களுக்கு கொஞ்சம் வார்ம்னஸ் வந்து ஃபீல் பண்ணலாம். ஆனால் அப்பப்போ கேம் விளாடுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் அப்பப்போ வந்து சின்ன கேம்ஸ் இல்லை, பெரிய கேம்ஸை கொஞ்ச நேரம் கம்மியான டைமில் இந்த டெத் மேட்ச் மாதிரி சின்ன கேம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிகிற மேட்ச் மாதிரி விளாட்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% பேட்டரி வந்து இறங்குது. இதே நீங்கள் ஃபுல் மேட்ச் விளாட்றீங்கன்னா 40 நிமிஷம் அப்படின்ற கணக்கு வச்சோன்னா ஒரு 5-6 % வந்து பேட்டரி வந்து இறங்கலாம். இப்போ நீங்க கேம் பிளே வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் வந்து பெரிய அந்த ஃபுல் கேம் கூட விளாட்லாம். அந்த டெத் மேட்ச் அப்படின்றத விளாட்னேன். டெத் மேட்ச் அப்படின்றது விளாட்னதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு மேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% பேட்டரி வந்து இறங்குது. அண்ட் தென் எங்கேயுமே வந்து வார்ம் கூட ஆகலை. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே வார்ம் கூட ஆகலை. நான் இத்தனைக்கும் ஏசி ரூம் அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக ஃபேன் கூட போடாத ரூமில் அந்த கேம் பிளே பண்ணும்போதே வார்ம் கூட ஆகலை. கேஸ் போட்டால் சுத்தமாக வந்து தெரியல. கேஸ் போடாமல் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து ஃபீல் ஆகலை. நான் கேஸை கழட்டிட்டு வந்து டச் பண்ணி பார்த்தேன், எங்கேயாவது வார்ம்னஸ் ஃபீல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை. நான் வந்து 5G டேட்டாவில் வந்து ப்ளே பண்ணல. மேபி 5G டேட்டாவில் ப்ளே பண்ணிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வார்ம்னஸ் வந்து ஃபீல் ஆகலாம். இல்லை நீங்கள் இதே அவுட்டோரில் விளாட்றீங்க 5G டேட்டாவில் அப்படின்னாலும் உங்களுக்கு வார்ம்னஸ் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கேயும் ஹீட்டாக இருக்கும், அது 5Gயும் வந்து இதுவாகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைல தான் வந்து விளாட்னேன். தென் எந்த விதமான லேகுமே இல்லை. நான் ப்ளே பண்ணதில் எந்த விதமான லேகுமே இல்லை. நல்லா ஸ்மூத்தாகவே வந்து ப்ளே வந்து பண்ண முடிஞ்சிச்சு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கேமிங்க்கு இது கொஞ்சம் நல்லா பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேமிங்கும் இதில் விளாட முடியும். ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணுவீங்க அப்படின்னீங்கன்னா தான் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. நான் டெய்லி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கேம் விளாடுவேன் அப்படின்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க எல்லா ஃபோன்ஸுமே வந்து லேக் ஆகிற ஃபீல் வந்து இருக்கும். நீங்கள் டெய்லி ஒரு மணி நேரம் தான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னா அது 1 மணி நேரத்துக்குலாம் இந்த ப்ராசர் வந்து கேப்பபிள் மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இப்போ வரைக்கும் விளையாடுனதுல எந்த விதமான லேகுமே வந்து இல்லை. நீங்கள் யாராவது பப்ஜிலாம் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. என்னோட கேம் பிளே எல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும். எனக்கு அது கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி சுடவும் தெரியாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராவது இல்லைப்பா நான்லாம் வேற லெவலில் கேம் விளையாடுறேன் அப்படின்னீங்கன்னா அப்படி என்ன கேம் விளையாடுவீங்க, பிஜிஎம்ஐயா ஃப்ரீ ஃபயரா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து சந்திக்க மாதிரி டாடா பெஸ்ட் நான் வந்து CMF Phone 2 Pro வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ முடிஞ்சுட்டு சேல் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளோட Instagram ஆர் டெலிகிராம் ஆர் நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ரைஸ் என்ன ஏது அப்படின்றது வந்து பேசிக்கலாம்.